திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாடும் வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாடும் வேல் முருகா. ஓம் முருகா, ஓம் முருகப்பெருமானை நோக்கி வருகின்ற பக்தர்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருட்காட்சியை பெறுவதற்கு எல்லா வகையிலும் மரத்தாண்டவர் ஆலயத்தை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் ஆலய நிர்வாகத்தில் வழிநடத்தி வருகின்றார்கள். ஆண்டுதோறும் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு பங்குனி உத்திரத்துக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் உலக நாட்டிலே இருக்கின்ற ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி ஆலயமாக மரத்தாண்டவர் ஆலயம் விளங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கே பங்குனி உத்திர காலம் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களில் வருகின்ற பக்த பெருமக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி அவர்களுடைய பசிப்பிணியை நீக்குகின்ற ஆலயமாக மரத்தாண்டவர் ஆலயம் விளங்கி வருகின்றது. இது மற்ற ஆலயங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இறைவனுடைய சன்னிதானத்தில் அருளோடு பக்தர்களுடைய அன்பர்களுடைய தேவைகளையும் குறிப்பாக பசிப்பிணியை நீக்குகின்ற ஒரு ஸ்தலமாக ஆலயங்கள் இருக்க வேண்டும். நம்ம அடியார்களெல்லாம் திருநாவுக்கரசு போன்ற அடியார்களெல்லாம் பக்தர்களுடைய பசிப்பிணியை தீர்ப்பதற்காக பல்வேறு ரூபங்களில் திருப்பணி செய்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு செய்வது மக்களுக்கு போய் சேராது, ஆனால் மக்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு சேவையும் ஒவ்வொரு தொண்டும் இறைவனுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அதை மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தினர் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து பின்பற்றி வருகின்றார்கள். எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க. நம்ம அப்போ இருந்தே நம்ம அடிக்கடி கோயிலுக்கு வர்றது, இந்த மாதிரி அம்மா அப்பா எல்லோரும் காவடி ஜென்ம காவடி மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் கட்டடங்கள்லாம் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இருக்கக்கூட ஒழுங்கான இடம் இருக்காது. இப்போ கோயிலெல்லாம் விருத்தி அடைஞ்சு நம்ம குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு இடம் எல்லா வசதியும் இருக்குது. இப்போ முருகப்பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நானும் தொடர்ந்து கல்யாணம் ஆனதுலேருந்து தொடர்ந்து 43 வருஷமாக வந்துட்டுருக்கேன். தனி சிறப்பு தான் முருகப்பெருமான். அன்னைக்குன்னு பார்த்தா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்ற நாள்லையும் வருவோம், இருந்தாலும் பங்குனி ஊத்துறோம்னாக்கா அவர் நம்ம கால் கடுக்க அவரை காத்திருந்து அவர் தரிசித்தால் தான் அவருடைய அருள் நம்மளுக்கு எப்பவும் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். பங்குனி ஊத்துறோம். இந்த வருஷம் மக புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் மருமக முடி இறக்கணும்னு சொன்னார், அதை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த முடி இறக்கிட்டோம். இப்போ அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ராத்திரி வருவோம். மரத்தாண்டு கோயில் நல்லா சிறப்பான ஒரு கோயில் தான். நல்லா சக்தி வாய்ந்த கோயில். சில ரொம்ப பேர் இங்கே வேண்டிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இது எனக்கு மொதல் வருஷம் பிள்ளை நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டியிருந்தேன். ஸோ அது ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு இங்கே வந்திருக்கோம். இந்த செலிப்ரேஷனுக்கு நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் எங்கள் பேரண்ட்ஸோட. அப்போக்கும் இப்போக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கோயிலில் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், இம்ப்ரூவ் அ லாட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காணிக்கை நான் செலுத்துறது பிள்ளைங்களுடையது, படிப்பு, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாமே நான் வேண்டுனது எல்லாம் நல்ல விதமாக நடந்திருக்கு. அதுக்காக என்னுடைய காணிக்கையை நான் செலுத்துறேன். 9 வயதுலேருந்து இந்த கோயிலுக்கு வர்றேன். ரொம்ப சின்ன அளவுலேருந்து பெரிய அளவில் ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க மரத்தாண்டவருடைய ஆலயம். முருகனுடைய அருளால் எல்லாம் நல்லா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது இந்த இடம். இப்போ எல்லாம் நல்ல மண்டபங்கள், வசதி, போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்குது. பொதுமக்கள் வர்றவங்க போகிறவங்களுக்கு முந்தியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது இடம். இப்போ நல்ல இட வசதி பெருசாக இருக்குது. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாடும் வேல் முருகா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவ குகவ